அப்பா சமையல் கட்ட இட்லி வச்சிருக்கேன், மத்தியான சாப்பாட்டுக்கு தயிர் சாதம் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டுருங்க. சரிப்பா. நான் இதை கடையில் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி. இந்தாங்க காசு. எதுக்கு பணம்? செலவுக்கு தான். மினரல் வாட்டர் சொல்லியிருக்கேன், அவன் கொண்டாந்து கொடுப்பான். அவனுக்கு இதுலேருந்து காசு கொடுத்துருங்க. டெய்லியும் ஒரு கேன் கொண்டாந்து கொடுத்துருவான். என் மருமகள் லீலா இருந்த வரைக்கும் தண்ணி பிடிச்சி காய்ச்சி வடிகட்டி வச்சிரும். இப்போ பாரு, குடிக்கிற தண்ணி கூட காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அதான் மினரல் வாட்டர் வருதுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு அனாவசியமாக பேசிகிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் சொல்கிறத காதில் வாங்குங்கப்பா. சரிப்பா, சரி. ஹலோ, நான் ஜெயமணி பேசுகிறேங்க. நான் தாங்க சிதம்பரம் பேசுகிறேன். அடடே, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்ல தான் ஃபோன் பண்ணுறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? நாங்கள் இப்போ அழகரோவில் வந்துட்டோம். இப்போ அங்கேருந்து தான் பேசுகிறேன். அழகர் குளத்துக்கா? யார் யாரு? எல்லாரும் தான். நான், சரோ, லீலா, விஜி எல்லாருமே இங்கே வந்துட்டோம். அதை சொல்கிறது தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓஹோ, அப்படியா? ஆமாம், என்ன திடீர்னு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க. அங்கே இருந்தப்போ மனசு கொஞ்சம் சஞ்சலப்பட்டுச்சு. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் எங்கள் ஊருக்கு வந்துடுவேன். இது என் தாய்மடி மாதிரி. இங்கே வந்தேன்னா கொஞ்சம் நேரத்துலேயே மனசு சமாதானமாயிரும். குழந்தைங்களும் ஆசைப்பட்டாங்க, அதான் வந்துட்டான். இதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணங்க. சரி சரி. குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கிறாங்க. உங்கள் பேத்திகளுக்கு என்ன ராசாத்தி மாதிரி இருக்குதுங்க. சதா சிரிச்சு விளையாடிட்டே இருக்குது. இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதை சொல்லத்தாங்க ஃபோன் பண்ணேன். வச்சுட்டுமா? வச்சிருங்க. யாருப்பா? சிதம்பரம் மாமாவா? அடடே, எப்படி அவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்ச? உங்கள் முகம் தான் டியூப்லைட் வச்ச மாதிரி சிரிச்சிட்டு பேசும்போதே தெரியுது. ஆமா, என்ன விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ணாரு? ஒன்றும் இல்லை, எல்லாரும் அழகர் குளத்துக்கு போயிட்டாங்களாம். எல்லாருன்னா? எல்லாருன்னா விஜி, சரோ, என் மருமக 2 பேர பிள்ளைங்களும் தான். உங்கள் மருமகளை அழகர் குளத்துக்கு போய் டேரா போட்டாளா? அதுவும் இந்த குட்டிங்களை எடுத்துக்கிட்டு. ஏய், என்னடா குட்டிக்கிட்டின்னு அசிங்கமாக பேசிக்கிட்டு? 2 நீ பெத்த பிள்ளைங்க. பின்ன எரிச்சல் வருது இல்ல? எதுக்கு எரிச்சல் வரும்? அவன் போஸ் வீட்டுக்கு போனப்ப நான் போய் கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டா. இப்போ என்னடானாக்கா அழகர் குளத்துக்கு போயிருக்கா. அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. எதுக்கு பயப்படணும்? சொந்த ஊருக்கு போறதுக்கு ஏன்டா பயப்படணும்? சும்மா புரியாம பேசாதீங்கப்பா. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? அவ பாட்டுக்கு போஸ் வீட்டுக்கு போறா, அவ பாட்டுக்கு அழகர் குளத்துக்கு போறா. அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? பண்றத பண்ணிட்டு பாப்போம். ஆனா அவ என்ன சீண்டி பாக்குறா. நான் அப்பா வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கேன், நீ இங்க இருந்து கஷ்டப்படுன்னு மனசுக்குள்ள சிரிக்கிறா. புரியுதா? புரியுது புரியுது. என்னை பத்தி அவளுக்கு தெரியல. அவ இல்லைன்னா அந்த உலகம் என்ன இருண்டா போயிடும், இல்ல குளிக்காம பல்ல விளக்காம சாப்பிடாம இருந்துருமா, இல்ல இந்த பூமி தான் சுத்தமா நின்னுடுமா. அது எப்படி? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. அவ வந்தாலும் சரி, அங்கேயே இருந்தாலும் சரி, நீங்க பெத்த புள்ள நான் இருக்கேன். உங்களை ராஜா மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன். நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? நான் இதை பேச்சுக்கு சொல்லப்பா, நிஜமா தான் சொல்றேன். உங்களை ராஜா மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன். அவ கிடக்குறா, நான் வரேன். நம்ம வீடுப்பா, நான் கிளீன் பண்றேன், நீங்க இருங்க. மாப்பிள, என்ன புடலங்காய்க்கு பஞ்சர் ஓட்டிட்டு இருக்க? இல்லடா மாப்பிள, பொரியலுக்கு புடலங்காயை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, அது சரி. ஏதோ வெள்ளி பாத்திரத்தை விலைக்கு வைக்கிற மாதிரி இந்த தோட்டத்தை உடைச்சிட்டு இருக்க? டேய், நீ எப்பாவது புடலங்காயை மொந்து பார்த்திருக்கியா? ஜம்முன்னு ஒரு வாசனை வரும். புடலங்காய் வாசனை உனக்கு பிடிக்கும், ஆனா என் ராஜ்யத்துக்கு அந்த வாசனை பிடிக்காது. ஆனா புடலங்காய் கறினா உயிர். அதனாலதான் அந்த வாசனை போறதுக்காக கழுவி தொடச்சி வச்சிட்டு இருக்கேன். இத சோப் போட்டு கழுவி அப்படியே கொஞ்சம் சென்ட் அடிச்சு போய் சமையல் பண்ணு, வெட்டி பாயல. டேய், உனக்கு இதை பத்தி என்ன தெரியும்? நான் ஒரு கலைஞயா. அதாவது நான் ரசிச்சு ரசிச்சு பண்ற சமையல என் ராஜ்யத்துல ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவா. we are made for each other, you know. மாப்பிள, புடலங்காயில பொரியல் பண்றதுக்கு உலகத்திலே பில்டப் கொடுக்க ஒரே ஆள் நீதான் மாப்பிள. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சிங்கப்பூர்ல இருந்தப்போ. நீ எப்படா சிங்கப்பூர் போன? ஏய், நான் தான் போயிருந்தேனே. சிங்கப்பூர்ல இருந்தப்போ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இப்படித்தான் பாம்பெல்லாம் கழுவி போட்டு தொடச்சிட்டு இருப்பாங்க. பாம்பு! நீ ஏன்டா முகம் சொல்லிக்கிற? டேய், அதுல என்ன சத்து இருக்கோ யாருக்கு தெரியும்? மாப்பிள, இப்ப எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாப்பிள. சரி, எனக்கு ஒரு முக்கியமான டவுட். என்ன? இரு, அந்த ஆள் தான் டெய்லி இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறான். அவன்கிட்ட கேட்டதை கரெக்டா இருக்கும். யோ, உங்கள்கிட்ட ஒரு டவுட்டியா? என்னடா டவுட்டு? இந்த என்னது டெலிபதினா என்ன? எது கேக்குற? அது இல்லையா, வர்ற வழியில பெட்டி கடை 2 பேர் பேசியிருந்தாங்க, அதான் உங்கள்கிட்ட கேட்கறேன். அட, பெட்டி கடையில வெட்டித்தனமா எதையாவது ஆனா பேசுவான். அப்படி ஒரு வார்த்தையே கிடையாதுடா இங்கிலீஷ்ல. ஏய், உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்க, ஆனா இந்த வார்த்தை இல்லைன்னு பொய் சொல்லாத. எனக்கு தெரியும்டா, அவனுக்கு புரியாதேங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். நீங்க தான் இங்கிலீஷ்ல பெரிய புலியாச்சே, சொல்லுங்களேன். டேய் சிவராமா, டெலிபதினா என்ன தெரியுமா? அலோபதி ஹோமியோபதி மாதிரி அது ஒரு ட்ரீட்மெண்ட்டா. ஓஹோ, டேய், இதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன் தெரியாதுன்னு ஒத்துக்கன்னு. டேய், உனக்கு மட்டும் தெரியுமா? தெரியண்டா, சொல்ல பார்க்கலாம். இந்த பாரு, டேய் மாப்ள,
டெலிபதினா இப்ப நீ மனசுல ஒரு விஷயத்தை நினைக்கிறேன்னு வச்சுக்க, அத நீ என்கிட்ட சொல்லாமலேயே உன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன் பாரு, அதுக்கு பேர் தான் டெலிபதி. டேய் சிவராமா, இவன் கேனத்தனமா எதையோ உளருவான், இவனை நீ ஃபாலோ பண்ணாத. சரி, இவனை நீ ஃபாலோ பண்ணு, விளங்கிருவேன். ஹலோ, நான் டெலிபதி லட்சுமணன் பேசுறேங்க. தம்பி, நான் தான் அழகுரகுளம் சிதம்பரம் பேசுறேன். கோபி மாப்பிள்ளை இல்லைங்களா? இல்லைங்களே. ஒண்ணுமில்ல, அவர்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லிடுங்க. நான் விஜய் அழைச்சிக்கிட்டு அழகுரகுளம் வந்துட்டேன், அது சொல்லிருங்க அவர்கிட்ட. அப்படிங்களா? சரி, நான் சொல்லிடுறேன். வச்சிடுறேங்க. சரி. லட்சுமணா, யார் போன்ல? கோபியோட மாமனாரா விஜய் அழைச்சிக்கிட்டு அழகுளம் போயிட்டாராம், அதை சொல்ல சொல்லி ஃபோன் பண்றாரு. ஓஹோ. கோபி, உன் மாமனார் ஃபோன் பண்ணாருப்பா, விஜய் அழைச்சிட்டு அழகுளம் போயிட்டாங்களாம், சொல்ல சொன்னாங்க. தெரியும். ஆஹா மாப்ள, இதுதான் டெலிபதியா? இதே தாண்டா. ஏண்டா நம்மள என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்காங்களா? ஏற்கனவே கோபிக்கு தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் அந்த அழகுல கிழவன் ஃபோன் பண்ணி நம்மள சொல்ல சொன்னா என்னடா அர்த்தம்? அதான் ஆரம்பத்திலே சொன்னீங்க கேன பசங்கன்னு. ஏய், இந்த அழகர் குலத்துக்காரங்களுக்கும் நம்ம கோபிக்கும் ஏதோ ஒரு கோடு வேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லனா இங்க போன் வந்ததும் நீ அழகர் குலத்துக்கு கிளம்பி வா அப்படின்னு சிக்னல் பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் எதுக்குடா சிக்னல்? அவங்க எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா போதாதா? உடனே பொட்டி பொடிக்கெல்லாம் சுட்டிட்டு கிளம்பி போயிடுவான். ஒரு சின்ன சேஞ்ச். பெட்டி இல்ல, பை. பை பை பை. பாய். ஆமா, இப்ப நீ என்ன பண்ண? மாப்பிள்ள ஊருக்கு போனாரே, பாய் சொன்னேன். நீ பாய் சொல்ல அவர் கிளம்ப மாட்டாரோ? ஏண்டா குமார், முதல் நாள் பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு மறுநாள் பைய தூக்கிட்டு மாமனார் வீட்டுல தங்கறதுக்கு போறானே, அசிங்கமா இல்ல? 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 டேய் குமுட்டை, இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணையா? ஏன் அவனாவது பரவாயில்ல, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை போய் மாமனார் வீட்டுல தங்குறான். நீ கல்யாணம் ஆன கையோடு இங்க வந்த, இது வரைக்கும் நகரவே இல்ல. உனக்கு அசிங்கமா இல்ல? அதானே மாப்ள. என்ன நோதான மாப்பிள? ஏண்டா நீ மட்டும் நியோகியமா? நீ கூட தான் அப்படியே இருக்க, உனக்கு அசிங்கமா இல்ல? உங்களோட சேர்ந்த பாத்தியா, என் புத்தியை நானே செருப்பாலேயே 4 அடி அடிச்சுக்கணுமியா? அங்கேதான் இருக்கு, எடுத்து அடிச்சுக்க போ. வா கிழவி, என்ன மகன் வீட்டுல இருந்து வந்துட்டியா? நல்லா இருக்கியா? அவன் இருக்கிற ராசம் எனக்கு என்னமா அங்க இருக்க பிடிக்கலம்மா. எப்பவும் உங்க ஞாபகம் தான். பிள்ளைங்க எப்படி இருக்குதோ என்னமா இருக்குதுங்களோன்னு உங்க ஞாபகமே நான் போறப்பட்டு வந்துட்டேன். போயேன். ஏன் கிழவி, உன் மகன் உன்கிட்ட நல்லபடியா பேசினாரா? இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுல அர்த்தமும் இல்ல, அதுக்கு நான் பதில் சொல்றதுல அர்த்தமே இல்ல. அப்படி ஒரு கேள்வியை கேட்கற நீ. அது சரி, உன் மருமக இப்ப எப்படி இருக்கா? உடம்பு தேவையில்லையா? பரவாயில்ல, நல்லா இருக்காமா. அன்னைக்கு போனதும் உன் மருமக கடுகு தாளிக்கிற மாதிரி உன்னை தாளிச்சு கொட்டிருப்பாளே. ராசம் 1000 இருந்தாலும் அவ என் மருமக. அவ இன்னைக்கு என்ன திட்டுவா, நாளைக்கு நான் அவளை திட்டுவேன். 2 பேரும் அடிச்சுக்குவோம், புடிச்சுக்குவோம். உனக்கு ஒண்ணு சொல்றேன் பாரு, எந்த வீட்டுல மாமியா மருமக தகராறு இல்லாம இருக்கு சொல்லு பார்க்கலாம். இருந்தாலும் நான் மேலோகத்துக்கு போன பிறகு என் புள்ளைய காப்பாற்ற வேண்டியது என் மருமக தான். அதனால என் வாயால என் மருமகளை வீட்டை விட்டு போ அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது சரி, நீ எப்ப போய் சரோவை கூட்டு வர போற? இத பாரு, இப்பதான் நீ வந்திருக்க, சும்மா என்கிட்ட வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன் நானு. நீ சொல்றியே அந்த சரோ, அவளுக்கு இனிமே இந்த வீட்டுல இடமும் கிடையாது, அது முடிஞ்சு போன விஷயம். இந்த வார்த்தை அப்படியே காதல குழு 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 குழுன்னு விழுதுடியப்பா. நல்லா என்னண்டி உனக்கு? இந்த உலகத்தில் உள்ள பொம்பளைங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். ஏன் கிழவி, எதுக்காக அம்மாவோட வாய்க்கின்ற? விட்டுறேன். என்னடி இது கதை? அதுக்காக என் மனசுல பட்டதை நான் சொல்லாம இருக்க முடியுமா? ராசம், வீட்டுக்கு வந்த மருமகளை பத்தி நீ இப்படி எல்லாம் பேசுறது அவ்வளவு நல்லாவே இல்ல. ஏற்கனவே பலவித வேதனையோட இருக்கிற, இன்னும் பலவித வேதனையை தேடிக்காத. கொஞ்சமாவது நல்லதையே பேசு, நல்லதையே நினை, அப்ப தாண்டி நல்லதே நடக்கும். நான் சொல்றது கொஞ்சமாவது உரைக்குத கிழவி உனக்கு? சச்சே, செல்வம் பைய வாயும் இந்த கிழவி வாயும் எந்த சிமெண்ட்டை வச்சு அடைக்க முடியாது போல இருக்கு. அம்மா, ஒரு நிமிஷம் இப்படி வாயேன். என்னடி எது மனசுல வச்சு நீ இப்படி எல்லாம் பண்ற? என்ன நிர்மலா சொல்ற? அண்ணிய வரவிடாம பண்ணிடுவியா? நடக்கிற காரியமா இது? என்னடி நீ இப்படி சொல்ற? அண்ணன் ஏதோ தற்காலிகமா நம்மளோட பேச்சு கேட்டுட்டு இருக்கு, அதுவே காலம் பூரா நீடிக்கும். நம்புறியா நீ? என்னடி நீ இப்படி சந்தேகமாவே பேசுற? என் புள்ள நான் சொல்றதை எப்பவுமே மீற மாட்டான். எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இருக்கு. புரியாம பேசாத மணி. அண்ணன் உன் பேச்சு கேக்குறது ஓரளவுக்கு நீ எப்படி நடந்துக்கிறன்ற பொறுத்துதான் இருக்கு.
அண்ணிய விடு. குழந்தை பத்தின நினைப்ப அண்ணன் மனசுல இல்லாமலையா இருக்கும்? இது இப்படியே இருந்தா அண்ணன் மனசுல அம்மா ஒரு சுயநலக்காரின்னு தானே தோணும். இது இப்படியே நீடிச்சா உன்னை பத்தி என்ன பத்தி அண்ணன் மனசுல கசப்பு தானமா தோணும். அண்ணன் தன்னோட ஆசைகளை நமக்காவே வீம்புக்குன்னு அடக்கி வச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அடக்கி வச்சா அது ஒரு நாள் வெடிச்சிருமா. அப்புறம் நீயும் நானும் அண்ணனுக்கு வேண்டாதவங்களா ஆயிடுவோம். என்னடி என்னமோ எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? யோசிச்சு பாருமா, நான் சொல்றதுல இருக்கிற உண்மை உனக்கு புரியும். அண்ணனா போய் அண்ணிய கூட்டிட்டு வந்துருச்சுன்னா அப்புறம் அதுவே நமக்கு வீக்கா போயிடும். நாமளே முந்திக்கிட்டு அண்ணிய போய் கூட்டிட்டு வான்னு சொன்னா அண்ணனுக்கு நம்ம மேல இருக்கிற பிரியம் இன்னும் ஜாஸ்தி ஆகுமா. அன்னிக்கும் நம்ம மேல ஒரு பயம் இருக்கும், புரியுதா? இப்படி யோசிச்சு பாருமா, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். அண்ணன் மனசு மாதிரி அண்ணிய கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அன்னிக்கு நம்ம மேல இருக்கிற பயம் சுத்தமா போயிடும். அப்புறம் நம்மள மதிக்கவே மதிக்காது இல்ல. இத பாரு நிர்மலா, நீ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. எதை எப்பப்ப பண்ணணும் எனக்கு தெரியும். அதுக்கான நேரம் வரும்போது நான் பேசிக்கிறேன். இப்ப நீ எதுவும் பேசாத, எப்பவும் போல இரு, புரியுதா? கிளவி வேற அங்க நின்னுகிட்டு இருக்கு, வா போலாம். என்னடியம்மா, என்ன எல்லா ரகசியத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா? ஒரு ரகசியம் இல்ல, சாதாரணமா தான் பேசணும். அடி போங்கடி சொப்பன சுந்தரிகளா, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுனால என்ன ரகசியம் பேசியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் சொல்லட்டுமா? என்ன அதையும் தான் சொல்ல. என்ன சரவை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நீ சொல்லியிருப்ப. ஓ மக படிச்சவளாச்சே. இல்லம்மா, அண்ணிய கூட்டிட்டு வரதா நல்லது. அண்ணிய கூட்டிட்டு வரலன்னா அண்ணன் மனசு மாறி விபரீதம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு உன் மக சொல்லியிருப்பா. சரிதானா பாட்டி? ஏ கிளவி, என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. நாங்க ஒண்ணும் அப்படி பேசல. நாங்க பேசின விஷயமே வேற. என்ன பெரிய விஷயம்? குடும்பத்தோட சேர்ந்து குன்ன குடிக்கு காவடி எடுத்து நான் பேசிக்க போறீங்க. இத பாரு கிளவி, அடிப்பாடி ஆத்தாள் மகனும் தனியா போய் குசு குசு குசுன்னு பேசுறீங்கன்னா நல்லத பத்தியா பேச போறீங்க? இப்ப என்ன வந்தது? பேசுங்கடி. நீ எத்தனை நாளைக்கு பேச போறீங்க? பேசிக்கிட்டே இருங்க. நீ பேசாம உன் மகன் வீட்லயே இருந்திருக்கலாம் கிளவி. இங்க எதுக்கு வந்த? அதான் ஒரு சொலவடை இருக்கம்மா. கழுத கட்டா கூட்டிச்சு ஒரு காவடி தப்ப நான் குன்ன குடின்னு அதுதான் நடந்திருக்கு. பவானி, பவானி ப்ளீஸ், ப்ளீஸ் பவானி. என்ன பவானி? என்ன? உனக்காகத்தான் வரேன்னு தெரிஞ்சும் என்ன தாண்டி போக பாக்குறிய? இத பாருங்க, உங்க நடவடிக்கை ஆள் அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. பவானி, என் பக்கம் இருக்க நியாயத்தையும் புரிஞ்சுக்கோ. அந்த பையன் எனக்கு என்ன விரோதமா? உன்னை பத்தி தப்பா பேசினா அதை நான் பொறுத்துக்க முடியுமா? அதான் அடிச்சேன். இத பாருங்க, எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவோ இல்ல நீங்க சொல்ற விளக்கத்தை கேட்கவோ எனக்கு பிடிக்கல. ஏன் வழியில நான் போறேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். பவானி, உன்னை சத்தியமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பவானி. ஆனா எனக்கு ஒன்னும் பதில் சொல்லவே இல்லை. உன் மனசுல என்ன இருக்கு சொல்லு ப்ளீஸ். உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. நீங்க எதிர்பார்க்கிற எந்த விஷயமும் என் மனசுல இல்லன்றதையும் சொல்லியாச்சு. மறுபடியும் உங்களுக்கு விளக்க சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. போயிடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பவானி, என்ன சரியான நேரத்துல புரிஞ்சுக்கவே மாட்டியா? இத பாருங்க, நீங்க தொடர்ந்து என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்க மாமா கிட்ட சொல்ல வேண்டி வரும். இது ரொம்ப சின்ன விஷயம். நானே உங்ககிட்ட ஸ்மூத்தா பேசி முடிச்சலாம்னு நினைச்சுதான் இப்படி அமைதியா பேசிட்டு இருக்கேன். இதை வீட்டுல சொல்லி பெரிய பிரச்சனையாக்க நான் விரும்பல. ஆனா நீங்க இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னியோட இதை விட்டுருங்க. இல்ல வேற வழியே இல்ல, எங்க மாமா கிட்ட சொல்ல வேண்டி வரும். அப்புறம் அவர் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜாக்கிரதை. பவானி ப்ளீஸ். பவானி, லீலா, நம்ம ஊர் கீரைனா கீரை தான். பாரு எவ்வளவு தள தளன்னு மனமா இருக்கு. ஆமாக்கா, இந்த கீரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பருப்பு போட்டு கடைஞ்சிருந்தா விரும்பி சாப்பிடுவாரு. அடேங்கப்பா. நீ ஏன்க்கா சிரிக்கிற? ஏன் உன் வீட்டுக்காரர் கீரை சாப்பிட மாட்டாரா? என்ன லீலா, அவரு காய்கறி பார்ட்டி. நம்மள போலவா காசு கொடுத்து காய்கறி வாங்க போறாங்க? ஆமா ஆமா, நாம 3 பேர் இங்க இருக்கோம். அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நம்ம நினைப்பு இருக்குமாக்கா? அதெல்லாம் எங்க இருக்க போகுது. இந்நேரத்துக்கு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் லீலா, உன் வீட்டுக்காரர் இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? என் வீட்டுக்காரரா? அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு சொல்லட்டுமா? மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சேர்ல உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஏன் மாமனார் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து காஃபி போட போவாரு. இவரும் கூடயே போவாரு. எத்தனை நாள் தான் உங்க காஃபியை குடிக்கிறது, உங்க மருமகளை கூட்டிட்டு வரது இல்லையான்னு கேட்பாரு. அதுக்கு இவரு, அந்த பொண்ணு கொஞ்சமாவது அங்க நிம்மதியா இருக்கட்டும்டான்னு சொல்லுவாரு. உடனே இவர் டென்ஷன் ஆகி எதையாவது போட்டு உடைப்பாரு. அவளுக்கு திமிரு கூடி போச்சு. அதுக்கு காரணம் நீங்க தான்.
இப்போ அவ போஸ் வீட்ல இல்லையா, அழகர் குளம் போயிட்டாலாம். கொஞ்சமாவது மனசுல பயம் இருந்தா இப்படி எல்லாம் செய்வாளா அப்படின்னு கண்ணா பின்னு கத்துவாரு. என்ன சரோக்கா, இந்நேரம் உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அவரா உம்முன்னு எழுந்திருப்பாரு, உம்முன்னு பல்லு விளக்குவாரு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்புவாரு. பீரோ கிட்ட போய் அங்க ஏதாவது ஒரு சட்டையை தேடுவாரு, அது கிடைக்காது. அதுக்கப்புறம் வாய் தவறி சரோன்னு கூப்பிடுவாரு. அப்படி கூப்பிட்ட உடனே எங்க அத்தை கேட்டுட்டாங்களோன்னு சுத்தி முத்தியும் பாப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பீரோவையே தலை கீழா போட்டுட்டு ஏதாவது ஒரு சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்புவாரு. ஹால்ல ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அங்க போய் நிப்பாரு. அங்க இருந்து செல்வத்தை பார்த்து செல்வம் கிளம்பலாமான்னு கேட்பாரு. அப்புறம் அத்தை வந்து ஒரு டீ கிளாஸோட வருவாங்க. அந்த டீயோட டேஸ்ட் கூட பார்க்காம அப்படியே குடிச்சிட்டு அத்தை கிட்ட மட்டும்தான் பவ்யமா அம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. விஜி, எங்க 2 பேரோட புருஷனும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல, உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு சொல்லு. அவரா? அத நானே சொல்றேன். நீ